ஓகே. கைஸ் ரெடியா? ஓகே. பார்த்துடலாமா? ஓகே. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல 25 கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? ரெடி. ஹரப்பாவிற்கு முதலில் வருகை தந்தவர் யார்? எப்போது? கமான் கைஸ், அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? கமான். ஹரப்பாவிற்கு முதலில் வருகை தந்தவர் யார்? எப்போது? அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. எஸ், சார்லஸ் மென்ஷன். ஓகே, வெரி குட். ஒரு நிமிஷம். ஓகே, சார்லஸ் மென்ஷன் 1826 வந்தான். ஓகேவா? இஸ் கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கமான் கைஸ். ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார்? ஓகே, வெரி குட். சர் ஜான் மார்ஷல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹரப்பாவோட முக்கியத்துவத்தையும் அவரோட நாகரிகத்தையும் உணர்ந்து ஆய்வு பண்ணணும்னு சொன்னது. ஓகேவா? வெரி குட். சர் ஜான் மார்ஷல் எப்ப? 1921 அந்த டைம்ல. ஓகே. ஹரப்பாவின் முக்கியத்துவம் அதன் நாகரிகத்தை உணர்ந்து அங்க ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் மார்ஷல். ஓகே. அப்படியே இது பாருங்க. 1940 ஹரப்பாவில் அகழாய்வு நடத்தி வருகிறார். கமான். சூப்பர் கணேசன், வெரி குட். ஓகே. REM வீலர் தான் 1940 ஹரப்பாவில் அகழாய்வு நடத்தியவர். ஓகேவா? நெக்ஸ்ட் போய் பார்த்துக்கோமா? ஓகே. பழமையான வேளாண்மையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையான உறவை குறித்து ஆய்வு செய்பவர்கள் யார்? பழமையான வேளாண்மையை பற்றியும் மனிதர்களின் பற்றியும் சுற்றுச்சூழலுக்கும் இடையான உறவு என்னன்றதை பற்றியும் பேசுனது, அந்த மாதிரி படிக்கிற படிப்பு. எஸ், தொல் தாவரவியலாளர்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துருவோம். ஹரப்பாவில் தயாரிக்கப்பட்ட கலைப்பொருட்கள் எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன? ஓகேவா? ஹரப்பாவில் தயாரிக்கப்பட்ட கலைப்பொருட்கள் எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன? குட், மெசபடோமியா. வெரி குட். நெக்ஸ்ட் பார்த்துருவோம். கமன். குஜராத் மாநிலம் குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத்ல அகழாராய்ச்சியின் போது SR ராவ் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? குட், லோத்தல். லோத்தல் வந்து SR ராவ் அவர்கள் கண்டுபிடிச்சாங்க. மொகஞ்சதாரோ வந்து 1922 RD பானர்ஜி அவர்கள் கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? 1831 அம்ரி எனும் ஹரப்பா பண்பாட்டுடன் தொடர்புடைய இடத்திற்கு வருகை தந்தவர் யார்? கமன் கைஸ். 1831 அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டுடன் தொடர்புடைய இடத்திற்கு வருகை தந்தவர் யார்? கமான். குட். அம்ரி அப்படின்றது வந்து எஸ். குட் குட் தனுஷ், வெல்கம். அலெக்சாண்டர் ஃபர்னஸ் தான் 1831 வந்திருப்பார். ஓகேவா? அம்ரி என்ற இடத்திற்கு. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. ஹரப்பா மக்கள் எந்த விலங்கியை பற்றி அறியவில்லை? எஸ், குட். அறியவில்லை. குட், குதிரை. ஓகேவா? ஹரப்பா மக்களுக்கு குதிரையை பற்றி கண்டிப்பா தெரியாது. ஓகேவா? சிந்துவெளி முத்திரைகளில் எவ்வகையான மாடுகளின் உருவம் பரவலாக காணப்படுகிறது? சிந்துவெளி. எஸ், ஜெயப்பன், வெல்கம் வெல்கம் கைஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிந்துவெளி முத்திரைகளில் எந்த வகையான மாடுகளோட உருவம் பரவலாக பயன்படுதுன்னா ஜிபு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துப்போம். ஹரப்பாவில் தயாரிக்கப்பட்ட கலைப்பொருட்கள் எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுது? ஓகேவா? கமான் கைஸ். ஹரப்பாவில் தயாரிக்கப்பட்ட கலைப்பொருட்கள், கவனம் கொஸ்டின் பாருங்க. கலைப்பொருட்கள்
குட், சூப்பர், வெரி குட் கணேசன் ரவி. ஓகே, வெரி குட். மெசபடோமியா, ஓகேவா? ஹரப்பாவில் மண்பாண்டங்கள் எந்த வண்ணங்களை பூசப்பட்டிருக்கு? ஹரப்பாவோட மண்பாண்டங்கள் எந்த வண்ணங்கள்ல பூசப்பட்டிருக்கு? எஸ் அபி, வெல்கம். ஹரப்பாவில் மண்பாண்டங்கள் எந்த வண்ணங்களை பூசப்பட்டிருந்தது? சூப்பர். அடர் சிவப்பு மற்றும் கருப்பு கலந்த வண்ணம், ஓகேவா? சிஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஹரப்பா நாகரிகம் எந்த கால நாகரிகம்? ஹரப்பான்றது என்ன நாகரிகம்? கற்காலமா, இரும்பு காலமா, வெண்கல காலமா, தாமிர காலமா? குட், சூப்பர், வெரி குட் யுவா, வெரி குட். எஸ், ஹரப்பா நாகரிகம் வந்து வெண்கல கால நாகரிகம். கிளியரா? நெக்ஸ்ட் பார்த்துருவோம். சாரி, டேஸ் எனும் படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை ஹரப்பா மக்கள் பயன்படுத்தினார்கள். சூப்பர் சூப்பர், ஓகே. ரோரி செட், ஓகேவா? வெல்கம். ஓகே, ரோரி செட் அப்படின்றத பயன்படுத்தியதா அந்த கத்திகளை தான் பயன்படுத்துறாங்க. இது ஃபுல்லா பாக்ஸ் கண்டக்ட், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துருவோம். ரோரி செட் எனப்படும் படிவு பாறை எங்க காணப்படும்? கமான் கைஸ், ரோரி செட் எனப்படும் படிவு பாறை எங்க காணப்படுது? ஓகே, பாகிஸ்தானில் உள்ள ரோரி அப்படின்ற பகுதியில், ஓகேவா? மொகல்ஜதாரும் பாகிஸ்தான்ல தான் இருக்கு, ஆனா இது பாகிஸ்தான்ல ரோரி பகுதியில் காணப்படுது. மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாக்கு இடையான வணிக தொடர்புகளை எந்த கல்வெட்டு சொல்லுது? மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாக்கும் இடையே இருந்த வணிக தொடர்புகளை எந்த கல்வெட்டு குறிப்புகள் சொல்லுது? சூப்பர், ஹுனிபாம். வெரி குட், ஹுனிபாம் கல்வெட்டுகள் தான் சொல்லுது. நெக்ஸ்ட், ஹுனிபாம் கல்வெட்டுகளை காணப்படும் டேஸ் என்ற சொல் சிந்து பகுதியை குறிக்கும். சிந்துல இருக்கிற பகுதியை ஹுனிபாம் கல்வெட்டுல இருக்கிற எந்த சொல் குறிப்பிடுகிறது? சூப்பர், வெரி குட், மெலுகா. ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? ஹரப்பால செய்யப்பட்ட ஜாடி எங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? கமான் கைஸ், ஆன்சர் பார்த்துட்டு தான் இருக்கு. ஓகே, கமான். ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஓமன். வெரி குட். நெக்ஸ்ட் பார்த்துருவோம். ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகள், எடைக்கற்கள், தாயக்கட்டைகள் மற்றும் மணிகள் எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டன? ஓகேவா? ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி ஓமன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹரப்பாவில் சேர்ந்த முத்திரை, எடைக்கற்கள், தாயக்கட்டை, அந்த மணிகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? குட், மெசபடோமியா. ஓகேவா? அங்கதான் இது ஃபுல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் பார்த்துக்குவோம். சாரி, ஹரப்பா மக்களின் எடைக்கற்கள் எந்த வடிவத்தில் பயிர்கள் செய்யப்படுது? எந்த வடிவம்? இப்ப படிச்சோம் இல்லையா, சேரர்கள் அவங்களோட நாணயங்கள்லாம் வந்து சதுர வடிவம். அதே மாதிரி இவங்களோட வடிவம் என்னது? சூப்பர், குட். இவங்க வந்து என்னது? கனச்சதுரம். கனச்சதுர வடிவத்தை தான் பயன்படுத்திட்டாங்க. ஹரப்பா மக்களின் எடைக்கற்கள் எந்த எண் முறையை பயன்படுத்திக்கிறது? தசம முறையா, இருமை முறையா, எண்ம 16 முறையா, இந்த மாதிரி? கமான். ஹரப்பா மக்களின் எடைக்கற்கள் எந்த எண் முறையை பயன்படுத்தியிருக்காங்க? எஸ், பைனரி. ஓகே, வெரி குட். ஓகேவா? பைனரி முறையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய அளவுகோல்ல இன்றைய அளவீட்டின்படி 1 இன்ச்ன்றது எத்தனை சென்டிமீட்டருக்கு சமமா கருதப்பட்டிருக்கு? ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய அளவுகோல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேல்ல வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச்ன்றது இன்னைக்கு எத்தனை சென்டிமீட்டருக்கு அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சிருக்காங்க. ஓகேவா? சூப்பர், 1.75. வெரி குட் கைஸ். 1.5, 1.75 சென்டிமீட்டர். ஓகே, ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளது? ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் இருக்கு இல்லையா, அது எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளது? கமான். ஓகே ஓகே, கமான், சூப்பர், வெரி குட். ஓகே, ஹரப்பாவில் கண்ட இது டிஎன்பிஎஸ்சில இப்ப ரீசெண்டா கேட்ட கொஸ்டின். ஓகேவா? 2025 குரூப் 4 இருக்கு இல்லையா, அதுல கேட்ட கொஸ்டின் 26 குறியீடுகள். ஓகேவா?
ஹரப்பா பகுதியிலிருந்து சுமார் எத்தனை சிறு எழுத்து தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டன? ஓகேவா, கமான். எஸ், சோனியா வெல்கம். ஓகே, ஹரப்பா பகுதியிலிருந்து சுமார் எத்தனை சிறு எழுத்து தொகுதிகள் ஓகே கண்டெடுக்கப்பட்டுள்ளன? குட், கமான் கைஸ். 5000. ஓகேவா, 5000க்கும் மேற்பட்ட சிறு எழுத்து தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட மதகுரு அரசன் மற்றும் நடனமான பெண் சிலைகள் முறையே எந்த பொருட்களால் செய்யப்பட்டிருந்தது? கமான் கைஸ். குட் குட் ஜெயமன். மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட மதகுரு அரசன் மற்றும் நடனமான பெண் இருக்காங்க இல்லையா, அந்த சிலைகள் எந்த பொருளால் செய்யப்பட்டிருக்கு? எஸ், குட். மதகுரு அரசன் வந்து ஸ்டைட் கல் அதுல செய்வாங்க, பெண் வந்து செம்புவாக செஞ்சிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹரப்பா நகரத்தில் வேள்வி பீடங்கள் எந்த பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ளன? கமான். கமான் கைஸ், அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. எஸ், வேள்வி பீடங்கள் எங்கே காணப்பட்டிருக்கு? சரி, காளிபங்கம். ஓகேவா, அங்கதான் வேள்வி பீடங்கள் இருக்கு. ஓகே கைஸ், அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே ஒரு ஐயனம் பார்த்துக்கலாமா? ரெடியா கைஸ், நீங்க ரெடியா இருக்கீங்களா? அப்படியே ஐயனம் பார்த்துக்கலாம். ஓகேவா?